இந்த வீடியோவில் பஃப் கை தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் பஃப் கை நான் வெட்டி வச்சுட்டேன். பஃப் கைக்கு சுற்றளவு எப்படி வைக்கணும், உயரம் நம்ம வச்சுடுவோம். அளந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு உயரம் கரெக்டாக தெரிஞ்சிடும். அடுத்தது சுற்றளவு எப்படி வைக்கணும் அப்படின்னா, நமக்கு ஹாம்கோல் வெட்டுறோம்ல, ஹாம்கோல் வெட்டுறதை விட டபுளாக வச்சுக்கணும். ஹாம்கோல் இப்போ 5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து டபுள் ஆக்கணும்னா 10 வரும். 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். அப்போ தான் பஃப் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுடுங்க. இப்போ பஃப் கையில் இந்த மாதிரி டைப்லேயும் தைக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி ஒரே சைட்லேயே சுருக்கம் வரா மாதிரி இந்த மாதிரியும் தைக்கலாம். இது ஒரு மாடலு. ஆனால் இப்போ நான் வைக்க போகிறது எப்படின்னா, ஒரு சைடில் இந்த மாதிரி சுருக்கமும், அடுத்தது இதில் வைக்கும்போது ஆப்போசிட் சைடில் வர மாதிரியும் சுருக்கம் வைக்க போகிறேன். இப்போ இவ்வளோ தூரம் கேப் விட்டுடணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் தான் பஃப் நிற்கும். அதனால் இவ்வளோ தூரம் விட்டுட்டு இதுக்கு மேலே சுருக்கம் வச்சுக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த துணி அதிகமாக இருக்குதுன்னா அப்போ வேணால் ஒரு சுருக்கம் இது எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். வேணாம் பொடுசாக வைக்கணும். இந்த மாதிரி பொடி சுருக்கமாக வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த சுருக்கம் வச்சது மேலே உள்ள வளைவு வர வரைக்கும் இப்போ இந்த சுருக்கம் வச்சிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல அர்க்கட் பண்ணியிருக்கிறோம்ல, இது கை கீழ் சுற்றளவு வர இடம். அதனால் இந்த இடத்துக்கு மேலே நம்ம இதில் மட்டும் இப்படி சுருக்கம் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த இடத்து கை கீழ் சுற்றளவு பார்த்துட்டு இந்த இடம் சுருங்கி வந்துடும். அப்போ கை கீழ் சுற்றளவு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே இருந்து சுருக்கம் வர்றதை விட இந்த இடத்துக்கு பஃபுக்கு நேராக சுருக்கம் வந்ததுனாக்கா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த சுருக்கம் இப்படி வச்சோம்ல, அடுத்தது இந்த சைடு எடுக்கும்போது இப்படி ஆப்போசிட் சைடில் இப்படி வரும். அப்போ தான் இது ரெண்டுமே இப்படி வந்துட்டு இந்த பஃப் நல்லா பஃப்னு இப்படி வர்றதுக்கு அழகாக இருக்கும். இந்த அர்க்கட் பண்ணுறது கரெக்டாக இந்த கை கீழ் சுற்றளவு இப்படி வைக்கிறோம்ல, இதுலேருந்து வச்சுட்டு 2 சைடுக்கும் ஒரே மாதிரி அளவு இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு இங்கே கட் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி முடிக்கும்போது இந்த அர்க்கட் கிட்ட முடிச்சிடணும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா பஃப் நல்லா தூக்கலாக அழகாக இருக்கும் போட்டோம்னா. இதில் எது இது சுருக்கம் வச்சதுக்கப்புறம் எப்படி மேல் பக்கம் வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம இங்கே அர்க்கட் பண்ணியிருக்கிறோம்ல அந்த அடையாளத்தை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு எதனாச்சும் ஒரு அடையாளம் வச்சுங்க. இப்படி மாதிரி அர்க்கட் பண்ணிட்டோம்னா இது ஹாம்கோலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி சின்னதாக அர்க்கட் பண்ணிட்டோம்னா இது ஹாம்கோல் சைடு வரணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மாற்றி தைச்சிருவாங்க நிறைய பேர். இந்த கையில் கை கீழ் சுற்றளவு 5 இன்ச்சு 5 இன்ச்சு அப்படின்னும்போது எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இந்த இடத்துல இருக்கணும். இப்போ 6 இன்ச்சு இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுட்டு செஞ்சால் தான் நம்ம தையல் போட்டதுக்கு அப்புறமா இதில் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். அப்படி வேணும் பிரித்து விடணும் அப்படின்னாக்கா வேணால் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்கோ, இந்த சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அது அந்த அளவுக்கு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது உயரம் 2 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி 2 கைக்கும் 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்ல பக்கமாக வச்சு இதில் தையல் போட்டுடணும். ஃபஸ்ட்டு இப்போ கை கீழே பெல்ட்டு கொடுக்க போகிறோம். அடுத்தது ஒரு 1/2 இன்ச்சு இதை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே மடித்து வச்சு அந்த தையல் மேலேயே தையல் போடணும். இந்த பெல்ட்டு இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் பரவாயில்லனா வச்சுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் மெல்லிசாவே வேணும் அப்படின்னாலும் மெல்லிசாக வேணால் வச்சுக்கலாம்.
பஃப் கை இப்போ பெல்ட் வச்சு முடிச்சிட்டோம். நீங்களும் பஃப் கை தைக்கணும்னா இந்த மெத்தடில் வெட்டி தைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.